வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். அழகிய காகம். ஒரு அடர்ந்த காட்டுல காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த காகத்துக்கு தன்னோட மனசுல தான் இந்த காட்டுலயே கருப்பா அசிங்கமா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதனால அந்த காட்டுல எப்ப பாரு சோகமாவே சுத்திட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காகம் காட்டுல தன்னோட நண்பன் அன்னப்பறவைய பார்த்துச்சு. இன்னைக்கு தன் மனசுல இருக்கிறதெல்லாம் அன்னத்துக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு மெதுவா பேச்ச ஆரம்பிச்சது. நண்பா, உன் உடம்பு முழுவதும் வெள்ளையா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? இந்த காட்டுலயே நீதான் ரொம்ப அழகு அப்படின்னு காகம் சொல்லுச்சு. அதுக்கு அந்த அன்னம், அட நீ வேற, என்ன பொறுத்தவரைய கிளிதான் ரொம்ப அழகு. என்னோட உடல்ல வெள்ளை நிறம் மட்டும்தான் இருக்கு. ஆனா கிளியோட உடல்ல பாத்தியா, சிகப்பு பச்சைன்னு 2 நிறங்கள் இருக்கு. அதனால கிளிதான் இந்த காட்டுலயே ரொம்ப அழகு அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லுச்சு. இத கேட்ட காகம், ஆமால, கிளிதான் ரொம்ப அழகு, சரி கிளிகிட்ட இத போய் சொல்லலாம் அப்படின்னு கிளிய தேடி பறந்து போச்சு. கிளிய பார்த்ததும் காகம், கிளியே கிளியே, உன் உடல்ல 2 நிறங்கள் இருக்கு. என்ன பாத்தியா, நான் எவ்வளவு கருப்பா இருக்கிறேன்னு? இந்த காட்டுலயே நீதான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட கிளி, அட நீ வேற, 2 நிறங்கள் இருக்கிற என்ன போய் அழகுன்னு சொல்ற? மயில பார்த்திருக்கிறியா? அதோட உடல்ல எத்தனை நிறங்கள் இருக்கு. வண்ணமயமா பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். என்ன பொறுத்தவரைய இந்த காட்டுலயே மயில் தான் ரொம்ப அழகு அப்படின்னு கிளி சொல்லுச்சு. இத கேட்ட காகம், ஆமால, மயில் தான் ரொம்ப அழகு, மயில் கிட்ட இத போய் சொல்லணும் அப்படின்னு மயில தேடி பறந்து போச்சு. மயில பார்த்ததும் காகம், மயிலே மயிலே, உன்னோட உடல்ல எத்தனை நிறங்கள் இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற. இந்த காட்டுலயே நீதான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த மயில், நண்பனே, என்ன பொறுத்தவரைய இந்த பூமியிலேயே நீதான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் அழகா இருக்கிறதுனாலதான் என்னை பிடிச்சு கூண்டுல அடைச்சிடுறாங்க. நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியல, நினைச்சத சாப்பிட முடியல. ஆனா நீ அப்படி இல்ல. நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ, என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியோ, யார பார்க்கணும்னு நினைக்கிறியோ, உன் இஷ்டத்துக்கு இருக்க முடியுதுல்ல. இப்போ நீயே சொல்லு, அழகா இருக்கிறது முக்கியமா, இல்ல நம்ம விரும்பினதை செஞ்சுட்டு சுதந்திரமா இருக்கிறது முக்கியமா? அப்போ இந்த காட்டுலயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி யாரு? நீதான் அப்படின்னு மயில் சொன்னதுக்கு அப்புறம்தான் காகத்துக்கு, ச்சே, இவ்வளவு நாளா தன்னைத்தானே எவ்வளவு தாழ்வா நினைச்சிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்ற தன்னோட தவறு புரிஞ்சது. அன்னையில இருந்து காகம் தன்னோட கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. சரி குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மத்தவங்களோட அழகையோ திறமையையோ நம்ம கூட ஒப்பிட்டு நம்மள தாழ்மையானவங்கன்னு நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதுல முன்னேற வழிய பார்க்கணும். ஓகே குட்டீஸ், இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். Thank you for watching.